ரவி சார், இன்னொன்று நீங்கள் இந்த கள்ளச்சாராய ஒழிப்பில் இன்னும் 2 விதமாக சொல்கிறேன். ஒன்று இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சி வைக்கிறது, ஒன்று இந்த விசச்சாராயமாக அதை மாற்றுறது. இந்த விழிப்புணர்வு அந்த வியாபாரிகளுக்கு நீங்கள் முதல் கேள்விக்கே அந்த இது சொன்னீங்க, நீங்கள் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லைன்னு. ஆனால் அந்த மெத்தனால் கலந்த விசச்சாராயத்தில் தான் அந்த மரக்காணத்துலேயே அதே தான் பலி, அந்த 17 பேருக்கு மேலே வந்து உயிரிழப்பு ஏற்பட்டது. இப்போ மீண்டும் அதே மெத்தனால் தான் கலந்ததுனால தான், மெத்தனால் கலந்து இந்த 60 ரூபாய்க்கு அந்த பாக்கெட் சாராயம் அந்த கருணாபுரங்கிற பகுதியில் விற்றதுனால தான் ஒரு 200க்கும் மேற்பட்டோர் அந்த குறைந்த விலைக்கு அதை வாங்கி குடிச்சு தான் அந்த பாதிப்பு ஏற்படுறதா சொல்கிறாங்க. இந்த மெத்தனால் விற்பனைக்கு ஒட்டுமொத்தமாக தடை விதிக்க முடியாது சார், இல்லை அது சாதாரணப்பட்டவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் மூலமாக தான் கொடுக்க முடியும், அந்த மாதிரியான எந்த விதமான ப்ரொசீஜர் ஏதாவது இருக்கா சார்? அது மெத்தனால் விற்பனை தொடர்பான ஏதாவது கட்டுப்பாடுகள், புதிய அது கிடைக்கிறதுல கட்டுப்பாடுகள், அது தடை கிடையாது விதிக்க முடியாது? அதுக்கு தொடர்ச்சி அதே மெத்தனால் முதல்ல உங்களுக்கு எல்லாம் முதல்ல சொல்கிறேன், வந்து விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன்று தாங்க. கள்ளத்தனமாக விற்கிறது வந்து அது எந்த சாராயமாக இருந்தாலும், அது விஷச்சாராயமாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரண ஒரு சாராயமாக இருந்தாலும் சரி, அது கள்ளச்சாராயம் தான். இதனால சாவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு எதில் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெத்தனால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை வந்து தண்ணியில் கலந்து குடிக்கிறதுனால, அதில் இப்போ கலர் பவுடரை போட்டு இதை வந்து விஸ்கி மாதிரி கொடுப்பான், பிராண்டி மாதிரி கொடுப்பான். நீங்கள் மெத்தனால் அப்படிங்கிறது விஷம். இது வந்து ஒரு தொழிற்சாலை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல். எத்தனால் அப்படிங்கிறது தான், எத்தனால் அல்லது ஈத்தைல் ஆல்கஹால். இதான் வந்து நம்ம டாஸ்மாகில் இருக்கிற சரக்கில் இருக்கிற ஒரு கெமிக்கல். அப்புறம் வந்து சிங்கிள் மால்ட்னு குடிக்கிறாங்க இல்லையா, பிளாக் லேபிள், சிங்கிள் மால்ட், கோனியாக், பிராண்டி, இதிலெல்லாம் இருக்கிறதே எத்தனால். இந்த மெத்தனால் வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து குடித்தா அதனுடைய விளைவு 2 தான். ஒரு குவார்ட்டர் மெத்தனால் கலந்து தண்ணியை குடிச்சிட்டா சாவு. கொஞ்சம் ஒரு 20 ml எடுத்திங்கன்னா கண்ணு போயிடும். இதனுடைய விலை தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போபாலில் ஒரு ட்ராஜடி நடந்தது, மீத்தேல் ஐசோசைனேட் அப்படிங்கிறது. அது அந்த மெத்தனாலோட மெத்தனாலை சாப்பிட்டா போயிடும். இது வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து ஆமாம், இது வந்து ஒரு சில தொழிற்சாலையில் மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். அந்த தொழிற்சாலைக்கு இந்த மெத்தனாலை வாங்குறதுனாலும் பல கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகளுக்குள் தான் இதை வந்து வச்சிருக்கணும். ஒவ்வொரு மாதம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க மெத்தனால், எவ்வளவு வந்து இருக்குது ஸ்டாக் அப்படிங்கிறதெல்லாம் சரி பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மெத்தனால் எப்படி இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிற அந்த கள்ளச்சாராய வியாபாரிக்கு கிடைச்சது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அந்த சப்ளை செயின் சோர்ஸ், இதை 2ஐயும் கண்டுபிடிச்சு இவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கணும். இந்த ப்ரொவிஷனில் தூக்கு தண்டனைலாம் கிடையாது. இந்த ஆயுள் தண்டனை கிடைச்சாலே இவங்கெல்லாம் போதும். இமீடியட்டாக அவங்கள வந்து குண்டாஸில் போட்டுருவாங்க. அது போடத்தான் போகிறோம், அது நார்மல் ப்ரொசீஜர். ஃப்யூச்சரில் இது வந்து தடுக்கப்படணும்னா நான் சொன்னது தான் ஒரே தீர்வு வந்து, எல்லா கட்சிகளும் எல்லா அமைப்புகளும் ஒட்டுமொத்தமாக ஒரு குழுவாக செயல்பட்டு தடுக்கணும். அதுதான் நம்ம மக்களுக்கு செய்கின்ற சேவை. நீ ஆளுங்கட்சி தான் செய்யணும், நான் எதிர்கட்சி செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது.